ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எம்டி குக்கிங்கிலிருந்து நான் உங்கள் தவம். இன்றைக்கு நாங்கள் பேக்கரி மெத்தடில் கச்சான் பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். இவ்வளவு ஈஸியாவோ பேக்கரியில் செய்யணும்னு யோசிப்பீங்கள். சரி, யோசனையை விட்டு இப்போ வாங்கோ. முதல்ல 600 கிராம் மாவை எடுத்து 2 தரம் அரியுங்கோ. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கையால் கலக்குங்கோ. இப்போ வேறொரு பாத்திரத்தில் 400 கிராம் சீனி எடுத்து 300 மில்லி லிட்டர் தண்ணியை விட்டு கையால் இப்படி நல்லா கலக்குங்கோ. இப்போ அந்த மிக்சருக்குள்ள 200 கிராம் மில்க் பவுடர் போட்டு நல்லா கலக்குங்கோ. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவை போட்டு 200 கிராம் பட்டர் போட்டு கையால் அப்படி பிசையுங்கோ. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவையும் போட்டு சீனி மில்க் பவுடர் போட்ட தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கையால் பிசையுங்கோ. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் 150 கிராம் வறுத்த கச்சானையும் போட்டு கொஞ்சம் மாவையும் அந்த பால்மா சீனி தண்ணியையும் விட்டு அப்படியே நல்லா கையால் பிசையுங்கோ. இப்போ மிச்சமாக இருக்கிற அந்த சீனி தண்ணியையும் மாவையும் போட்டு நல்லா கலக்குங்கோ. இப்போ இந்த பதத்தில் வரைக்குள்ள ரஸ்க் தூள் 100 கிராமை போட்டு நல்லா கையால் பிசையுங்கோ. ரஸ்க் தூள் நீங்கள் பேக்கரியிலையும் எடுக்கலாம், அல்லது நீங்கள் பானை காய வச்சு அல்லது பேக் பண்ணியும் பிளெண்டரில் போட்டும் எடுக்கலாம். இப்போ இந்த பதத்தில் வரைக்குள்ள நாங்கள் இப்போ ட்ரேக்கு பேக் பண்ணுற ட்ரேக்கு நல்லா எண்ணெயை பூசிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிஸ்கட் ஷேப்புக்கு அப்படியே தட்டி வைப்பேன். நீங்கள் விரும்பினால் இப்படி கச்சானை வைக்கலாம், வைக்க வேணுமெண்டு இல்லை. ஆனால் என்னட்ட வறுத்த கச்சான் இருந்த காரணத்தால் நான் இப்படியே அதை வச்சேன். இப்போ நாங்கள் அவனில் பேக் பண்ணுறோம். 250 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உங்களோட கச்சான் பிஸ்கட் ரெடி. பாருங்கோ எப்படி இருக்குது,
இவ்வளவு கச்சான் பிஸ்கட் வந்திருக்குண்டு. இதை நாங்கள் 3 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் செய்து பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவம். பாய் பாய்.